Indeed last year job openings data வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் அதாவது 2019 விட 2020ல வந்துட்டு 6% அதிகமா cyber security openings இருக்கு அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணிருந்தாங்க. and இது மட்டும் இல்லாம business standardல பாத்தீங்கன்னா 3 மில்லியனுக்கு மேல job opening cyber security engineers இருக்கு அப்படினு சொல்லி மென்ஷன் பண்ணிருந்தாங்க. இந்த ஒரு job opening ஹைக்குக்கு ஒரு மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அத ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா work from home. so work from home எல்லாமே போயும்போது hackers உடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிரும். அதனால வந்துட்டு அவங்க job security-ய ரொம்பவே அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்றது ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. so work from home அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கிறதுனால ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் அங்கே கூடிய நெட்வொர்க் இன்டர்நெட் பில்ஸ் அந்த மாதிரி நிறைய பில்ஸில் இருக்கக்கூடிய காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணி கம்பெனியோட செக்யூரிட்டியை அவங்க அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய கம்பெனிஸ். அதனால தான் வந்து சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ரொம்பவே அதிகமான ஓப்பனிங்ஸ் இருக்குது. பட் இங்கே இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சைபர் செக்யூரிட்டி முடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து கம்பெனிஸ்க்கு தேவைப்படுற சில ஸ்டப்ஸ் வந்து அந்த இன்ஜினியர்ஸ்ட்டு இருக்க மாட்டேங்குது. அதனாலேயே சில செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ்க்கு ஜாப் ஓப்பனிங்ஸ் இருந்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது சைபர் செக்யூரிட்டிக்கான டிமாண்டுங்கிறது இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சைபர் செக்யூரிட்டிக்கு என்னென்ன படிக்கணும் அண்ட் எந்த மாதிரி கோர்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணணும், எப்படி ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டே டியூன். திஸ் இஸ் ABIN. I'm a software engineer. Welcome to my channel. ஸோ வாட் இஸ் சைபர் செக்யூரிட்டி? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய கம்பெனி ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு எந்த ஒரு ஹேக்குமே நடக்காமல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ரொம்ப வந்து சேஃப்டியாக பார்த்துக்கிறது தான் ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரோட ஒர்க். பட் இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஹேக்கர்ஸ் வந்து கம்பெனி ஹேக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் எதை அவங்க ஹேக் பண்ணுவாங்க? ஒரு கம்பெனியில் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் போய் அவங்களுடைய அமௌண்ட்டை ஃபுல்லாக எடுத்து அவங்களுடைய அக்கௌண்ட்டில் லூட் பண்ணிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படிங்கிறது கிடையாது. இங்கே வந்துட்டு மணியை விட கோல்டை விட ரொம்ப வேல்யூவான ஒரு ப்ராடக்ட் இருக்குது, டேட்டாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஐடி கம்பெனி எடுத்துக்கிட்டாலுமே அந்த அவங்களோட டேட்டாங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அந்த டேட்டா வந்துட்டு எங்கேயாவது தெஃப்ட் ஆகிடுச்சு இல்லை வந்துட்டு ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கம்பெனியோடைய வேல்யூ, அந்த கம்பெனியோடைய ட்ரஸ்ட்டுங்கிறது ரொம்பவே கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்படி கம்மி ஆனிச்சுன்னா அந்த கம்பெனி மொத்தமாக டவுன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் அவங்களோட டேட்டா வந்து ரொம்பவே செக்யூர்டாக பார்த்துப்பாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். இப்போ இந்த 2020ல் கோவிட் இஷ்யூ ஆடி நிறைய கம்பெனிஸ் வந்து டவுன் ஆனிச்சு. அது ஐடி கம்பெனிஸ்லையும் சில கம்பெனிஸ் ரொம்ப டவுன் ஆனிச்சு. பட் அது சீரியஸ் பார்த்தீங்கன்னா எப்பவும் இல்லாத அளவுக்கு ரொம்ப அதிகமான பீப்புளை வந்துட்டு லே ஆஃப் பண்ணாங்க. அதுக்கு எல்லாரும் என்ன ரீசன் நினச்சாங்கன்னா கோவிட்னால அந்த கம்பெனிக்கு நிறைய ப்ராஃபிட் வரல, அதனால் அவங்க வந்துட்டு லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் உண்மையான ரீசன் என்னென்னா கோவிட் ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சீரியஸில் வந்து ரேன்ஸ் அட்டாக்ங்கிற ஒரு அட்டாக் நடந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டமில் இருக்க சில டேட்டாவை அவங்க என்கிரிப்ட் பண்ணுவாங்க. அதை அவங்களுடைய கீ இருந்தால் நீங்கள் டீக்ரிப்ட் பண்ண முடியும். ஸோ இந்த என்கிரிப்ட் டிக்ரிப்ட் அப்படிங்கிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுடைய பைக் கீ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ரெண்டாக உடச்சிக்கோங்க. அந்த ரெண்டாக உடச்சிட்டு ஒரு கீயை நீங்கள் வச்சுருக்கீங்க, இன்னொரு கீ யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய பைக்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. உங்களுக்கு வந்துட்டு அந்த ரெண்டு கீயுமே எடுத்து ஒட்ட வச்சு தான் உங்கள் பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இதே ஒரு கான்செப்ட் தான் வந்துட்டு என்கிரிப்ட் டீக்ரிப்ட்ங்கிற ஆப்ஷனில் இருக்குது. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அதை வந்து ஹேக்கர்ஸ் என்கிரிப்ட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட அதை டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கான ஒரு கீ இருக்கும். அந்த கீயை எடுத்து நீங்கள் இது கூட மெர்ஜ் பண்ணால் தான் அந்த டேட்டாவே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய இம்பார்ட்டண்டான டேட்டா வந்து அவங்க வந்து என்கிரிப்ட் பண்ணுவாங்க. அதை வந்து நான் டீக்ரிப்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டாக்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அட்டாக் வந்து சிடிஎஸ்ல நடந்ததுனால அங்கே இருந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த கம்பெனியில் செக்யூரிட்டி குறைஞ்சி போச்சு அப்படின்ட்டு அவங்க பாண்டை பிரேக் பண்ணிட்டு வேற ஒரு கம்பெனிக்கு அவங்க ப்ராஜெக்ட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ப்ராஜெக்ட்ஸுங்கிறது சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் கம்மியாகிட்டே போணுச்சுன்னா அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாமே பெஞ்சுக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா பெஞ்சில் இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு அமௌண்ட் கொடுத்தா அவங்களுடைய லாங் டேர்ம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இயர் எண்டில் ப்ராஃபிட்ங்கிறது அதிகமாக காமிக்க முடியாது. ஏன்னா அந்த ப்ராஃபிட் ஃபுல்லாகவே வந்துட்டு எம்ப்ளாயிஸ்க்கு சேலரியாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட் அதிகமாக காமிக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் லே ஆஃப் பண்ணி அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருங்கிறதுனால தான் செக்யூரிட்டிக்கு எல்லா கம்பெனியுமே ரொம்பவே அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ சர்வீஸ் பேஸ் கம்பெனி எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ சிடிஎஸ் எடுத்துட்டிங்கன்னா சிடிஎஸ்ன்னு தனியாக ஒரு செக்யூரிட்டி டீம் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிடிஎஸ்ன்னு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வால்மார்ட் ப்ராஜெக்ட் வந்து சிடிஎஸ்ல இருக்குது அப்படின்னா வால்மார்ட்டுக்குன்னு தனியாக செக்யூரிட்டி டீம் இருக்கும். அந்த டீம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ செக்யூரிட்டி டீம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டீம் எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் சைபர் செக்யூரிட்டியோட டிமாண்டுங்கிறது இயர் பை இயர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அண்ட் எல்லாருமே முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் அப்படிங்கிறது ஒரு ஒன் மேன் ஜாபுங்கிறது கிடையாது. சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். அதில் வந்து இன்ஜினியர்ஸ் அண்ட் டீம்ஸ் வந்து சைபர் செக்யூரிட்டிக்குள்ளேயே நிறைய ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. அதில் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு 3 காம்போனன்ட்ஸ் சொல்கிறேன். மீதி டீட்டெயில்டான காம்போனன்ட்ஸ் வந்து கீழே இருக்க லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு காம்போனன்ட்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துக்கும். ஸோ நான் கீழே லிங்க்கில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த காம்போனன்ட்ஸோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் எண்ட் ஆஃப் த வீடியோவில். ஒன் ஆஃப் த மெயின் காம்போனன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெனிட்ரேஷன் டெஸ்டர். இவங்களுடைய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களை இன்னொரு தெரிஞ்ச ஒரு நேமில் சொல்லணும் அப்படின்னா எத்திக்கல் ஹேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குது, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா
அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய நடந்த ஹேக்ஸை வந்துட்டு இவங்களுடைய சிஸ்டமில் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இப்போ இந்த ransomware அட்டாக் அப்படி நடக்குது, அது எப்படி நடக்குதுங்கிறது அந்த எத்திக்கல் ஹேக்கர்ஸ்க்கு தெரியும். ஸோ அவங்களே அவங்களுடைய ஓன் கம்பெனியை ஹேக் பண்ணுறது ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அவங்களாட்டி ஈஸியாக ஹேக் பண்ண முடிஞ்சது, ரொம்ப ஒரு வீக்கான ஒரு என்வரான்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா அது எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய டெஸ்ட் வந்து அவங்க ரன் பண்ணுவாங்க. ஸோ அந்தமாதிரி டெஸ்ட்டை ரன் பண்ணி அவங்களுடைய என்வரான்மெண்ட்டை ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அந்தமாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பேர் தான் எத்திக்கல் ஹேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி ஜாப் தான். அண்ட் இதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் தான் இருப்பாங்க சைபர் செக்யூரிட்டியில். இவங்களுடைய ஒர்க் என்னென்னா, இப்போது ஒரு செக்யூரிட்டி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது நிறைய ஃபயர்வால்ஸ் இருக்கும், நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும், நிறைய டூல்ஸ் இருக்கும். அண்ட் அதை வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணுறது, அந்த ஹெல்த் செக்ஸ் பண்ணுறது, இப்போ வந்துட்டு இந்த செக்யூரிட்டி இந்த நெட்வொர்க்கில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த நெட்வொர்க் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா, செக்யூரிட்டி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஹவர்ஸ்க்கு 4 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஹெல்த் செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்தமாதிரி ஹெல்த் செக்ஸ் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை எவ்ரி மந்த் வந்து நியூ அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, இல்லை எவ்ரி ஒரு குவார்ட்டர் வந்து நியூ அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ கொடுத்துருக்க அந்த அப்டேட்டை வந்து எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லையுமே வந்துட்டு அப்டேட் பண்ணணும். ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சாஃப்ட்வேர்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி அங்கே இருக்கிற சாஃப்ட்வேர்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதை அப்டேட்டில் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பேர் தான் இந்த செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ். அண்ட் இந்த மாதிரி இல்லாமல் ஒரு கம்பெனினா இந்த செக்யூரிட்டி டீமுக்கே ஒரு ஹெட் இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கம்பெனியோடைய மொத்த செக்யூரிட்டியும் இவங்களோட கையில் தான் இருக்கும். இவங்க தான் வந்துட்டு அந்த செக்யூரிட்டி மொத்தத்தையும் பார்த்துக்கணும். எனி இஷ்யூ வந்தாலும் இவங்க தான் வந்து பார்க்கணும். ஸோ எல்லா விஷயத்தையும் அப்டேட்டில் வச்சுக்கிறது இவங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க் தான் இருக்கும். ஸோ செக்யூரிட்டி டீமுக்கு ஒரு சிஇஓ மாதிரி இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு கீழே தான் எல்லா செக்யூரிட்டி டீமுமே வரும். இந்த மாதிரி ரோலுக்குலாம் நீங்கள் போகணும் அப்படின்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று. இனிஷியலாக எடுத்தோன்னே உங்களை வந்து இந்த மாதிரி ரோல்லாம் போட்டுற மாட்டாங்க. உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் இந்த மாதிரி ரோல் உங்களுக்கு கிடைக்கும். அதே ஒரு கம்பெனியோட டாப் லெவல் லீடாக நீங்கள் மாறணும் அப்படின்னா ரொம்ப நிறைய இதில் வந்துட்டு உங்கள் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் உங்களுடைய பிளாட்ஃபார்மை பற்றி நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு விதமான ஆர்கிடெக்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுடைய கம்பெனி எந்த ஒரு ஆர்கிடெக்சரில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் கம்ப்ளீட் டீட்டெயிலோடு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி இடத்துக்குலாம் யார் போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனியில் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சனை தான் இந்த மாதிரி இடத்துல போய் உட்கார வைப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு சேலரிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். பிஃபோர் கெட்டிங் டு நெக்ஸ்ட் டாபிக், தேங்க்ஸ் டு ரியல் ஃபார் ஸ்பான்சரிங் திஸ் வீடியோ. ஆக்சுவலாக ரீலெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் பேஸ்டு டோர்னமெண்ட் டெஸ்ட் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங், நான் கோடிங் இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு டோர்னமெண்ட் டெஸ்ட் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க டாப் கம்பெனிஸில் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ஷெட்யூல் ஆகும். பேசிக்காக இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா 5 ரவுண்ட்ஸ் இருக்கும். அந்த 5 ரவுண்ட்ஸுமே வந்து சிங்கிள் டேலேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். அண்ட் இப்போ நியூவாக வரக்கூடிய டோர்னமெண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லிங்க் வந்து கீழே இருக்குது. நீங்கள் நார்மலாக ஆஃப் கேம்பஸ் டிரைவ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அவங்க வந்துட்டு கூப்பிட்டு பாஸ் அவுட் மட்டும் தான் கூப்பிடுவாங்க. லைக் 2018 2019 பாஸ் அவுட் மட்டும் தான் கூப்பிடுவாங்க. அதேமாதிரி டிகிரியும் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஒன்ஸ் வந்து பிடெக் கூப்பிடுவாங்க, இல்லை பிஎஸ்சி கூப்பிடுவாங்க. பட் இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எனி டிகிரி, எனி இயர் பாஸ் அவுட், யாரும் ஈவன் டிகிரி இல்லைனா கூட நீங்கள் இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாப் கம்பெனிஸில் இன்டர்வியூ வந்து ஸ்கெடியூல் ஆகும். அண்ட் இந்த கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நடக்கிற டோர்னமெண்ட் 1000+ ஓப்பனிங்ஸ் இருக்குது. அந்த 1000+ ஓப்பனிங்ஸ்க்கும் 15 lakh வரைக்கும் சிடிசி தராங்க. இனிஷியல் ரேஞ்சில் வந்து நல்ல ஒரு சிடிசி. அண்ட் நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், அதாவது பிலோ 3 இயர்ஸ்க்கு உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் இப்போ ஒரு கம்மியான பேக்கேஜில் சேலரி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்டில் நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களோட பேக்கேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நார்மலாக இந்த ரீலெவல் வந்து முன்னாடி நடந்த டெஸ்ட்டுக்குலாம் சில சார்ஜஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. லைக் 1000 1500 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இருக்கிறது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து கீழே இருக்குது. ஜஸ்ட் யூஸ் இட். ஸோ வாட் டு ஸ்டடி? இந்த சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்டான ஒரு ஃப்ளோங்கிறது கிடையாது. நீங்கள் சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அதில் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த டீமுக்குள்ளே போக போகிறீங்க அப்படிங்கிற நீங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியராக போகிறீங்க அப்படின்னா அந்த நெட்வொர்க் பேஸ் பண்ண எல்லா கோர்ஸையும் நீங்கள் முடிக்கணும். அந்த நெட்வொர்க் செக்யூரிட்டிக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதுக்கேற்றமே உங்கள் நாலேஜ் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் என்னென்ன சொல்ல போகிறேன்னா, ஸோ இந்த ஸ்கில்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் தான் ஒரு என்ட்ரி லெவல் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆக முடியும் அப்படிங்கிற சில கோர்சஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங் நீங்கள் இனிஷியலாக கற்றுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன். தேர்ட் பார்த்தீங்கன்னா வெப் சர்வீசஸ். லைக் வெப் சர்வீஸ் அப்ளிகேஷன் இருக்குது. ஒரு வெப்சைட்டில் வந்து ரெக்வஸ்ட் ஃப்ளோ எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் வெப் சர்வீசஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெப் சர்வீசஸ் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வெப் சர்வீசஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் லைக் லினக்ஸ், உபுண்டு, விண்டோஸ் இப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண கற்றுக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சைபர் டிஃபென்ஸ் அண்ட் சைபர் த்ரெட்ஸ், அதாவது என்ன மாதிரி அட்டாக்ஸ்லாம் பண்ணுவாங்க
அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி சைபர் அட்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான புக்ஸோடைய லிங்க்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா வாங்கிக்கோங்க. அண்ட் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக் டேட்டா அனாலிசிஸோட பேசிக்ஸ் நீங்கள் கற்றுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூல்ஸ். இந்த சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி புதுசாக அப்டேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். நிறைய கம்பெனிஸ் வந்து டூல்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எந்த நீங்கள் கம்பெனிக்கு போகிறீங்க, என்ன மாதிரி ஒரு என்வரான்மெண்ட் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுடைய டூலை சூஸ் பண்ணி அதை நீங்கள் லேர்ன் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் எந்த மாதிரி ஒரு சைபர் செக்யூரிட்டி எந்த மாதிரி ஒரு டீமுக்கு நீங்கள் போக போகிறீங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படிங்கிறத நீங்கள் ரிசர்ச் பண்ணி நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் நாலேஜ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி டூல்ஸையும் நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின், ப்ரோக்ராமிங் சைபர் செக்யூரிட்டிக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் எல்லாத்தையுமே இருக்கும். ஸோ சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமிங்கிறது அந்த அளவுக்கு தேவைப்படாது. பட் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சது அப்படின்னா ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ். பட் நீங்கள் ப்ரோக்ராமிங் கற்றுக்கனாலும் ஆட்டோமேஷன் கண்டிப்பாக கற்றுக்கணும். இங்கே நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம் என்னென்னா, ப்ரோக்ராமிங் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டிங் ரெண்டுமே ஒன்றுன்னு நினச்சிக்கிறாங்க. பட் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வேறு. சிம்பிளாக இது ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நீங்கள் இப்போ ஒரு கோல்டு ஷாப் போனீங்க அப்படின்னா இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போர்டில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது அவங்க டெய்லி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது அவங்களுக்கு ஒரு போர்டான ஒரு ஒர்க்காக இருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டை வச்சு இதை ஆட்டோமேட் பண்ணிடலாம். நீங்கள் போய் அதை மாற்ற வேணால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அந்த ப்ரைஸை வந்து சேஞ்ச் பண்ணிடும் டிஜிட்டலாக. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டிங். பட் அதே கோல்டு ஷாப்புக்கு வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ங்கிறது தேவைப்படும். ஸோ இதுதான் வந்துட்டு ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டிங்க்கும் ப்ரோக்ராமிங்க்கும் டிஃப்ரென்ஸ். ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டிங் வந்து கற்றுக்கிறது ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயம். நார்மலாக எல்லா கம்பெனியும் யூஸ் பண்ணுற 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் ஸ்கிரிப்டிங், அப்புறம் வந்து பேஷ் ஸ்கிரிப்டிங், இன்னும் வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங். இல்லை பைத்தான் ஸ்கிரிப்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் டிமாண்ட் இருக்குது. நீங்கள் இப்போது எந்த பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டாலுமே, ஈவன் நீங்கள் ஒரு டெவாப்ஸ் போனாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு செக்டார்ஸ்க்கு போனாலுமே பைத்தான்ங்கிறது இந்த மாதிரி ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டிங்க்கு ரொம்ப ஒரு அட்வான்ஸான லெவலில் இருக்கும். அண்ட் நிறைய கம்பெனிஸ் வந்து பைத்தான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பைத்தான் ஸ்கிரிப்டிங்கை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹவு டு ஆட்டோமேட் போர்டு ஸ்டஃப் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. அந்த புக்கு வேணால் நீங்கள் வாங்கி படிங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷெல் ஸ்கிரிப்டிங், பேஷ் ஸ்கிரிப்டிங்கும் கற்றுக்கோங்க. இது எதுலையாவது ஒன்று வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்துட்டு பைத்தான் ஸ்கிரிப்டிங் எடுத்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டி மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் நீங்கள் பைத்தான் ஸ்கிரிப்டிங்கை யூஸ் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் பைத்தான் ஆட்டோமேஷனை யூஸ் பண்ணி எக்ஸலில் பண்ணுற சில காப்பி பேஸ்ட் அண்ட் கேல்குலேஷன் எல்லாத்தையுமே ஈஸியாகவே நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட்லேயே வந்துட்டு எல்லா கேல்குலேஷனுமே பண்ணி ஒரு அவுட்புட்டாக ஒரு எக்ஸல் ஷீட்டை கிரியேட் பண்ணி உங்களுக்கு உங்களோட சிஸ்டமில் சேவ் பண்ண வச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு பைத்தான் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். ஸோ பைத்தான் ஆட்டோமேஷனை வந்து கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சர்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தெந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் முடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்வான்ஸான சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சர்டிஃபைடு சிஸ்டம் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேஷன் இருக்குது. CISSP அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஒரு ஹையண்டான சர்டிஃபிகேஷன். இது நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா பேசிக்கான சில நாலேஜ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருந்தால் சர்டிஃபிகேஷன் முடிக்க முடியும். இதெல்லாம் பேசிக்காக நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. லைக் CCNA வந்து நெட்வொர்க் பேஸ்டு சர்டிஃபிகேஷன் தான். பட் அதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு நிறைய செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ் வரும். நீங்கள் பேசிக் லெவலாக போகிறீங்க அப்படின்னா இனிஷியலாக நீங்கள் CCNA கற்றுக்கிறது கூட ஒரு பெஸ்ட்டான விஷயம் தான். அண்ட் அது இல்லாமல் CompTIA செக்யூரிட்டி, CompTIA நெட்வொர்க், CompTIA A+ அப்படின்னு சொல்லி நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே செக்யூரிட்டி பேஸ்டான சர்டிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ சர்டிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சா தான் ஜாப்ல போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பேசிக்காக வந்து எல்லாத்தையும் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் உங்களுடைய ஸ்கில் தான். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கான்செப்டில் நாலேஜ் இருக்குது அண்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பட் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கூட ஈக்குவல் ஸ்கோரில் இன்டர்வியூவில் காம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட சர்டிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தான் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த விதத்தில் சர்டிஃபிகேஷன் ஒர்க் ஆகும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் லிங்க்டின், இண்டீட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜாப் சர்ச் பண்ணவங்க இந்தமாதிரி சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜாப் கால்ஸ் அதிகமாக வந்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு எந்த ஒரு ஸ்கில்மே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கால்ஸ் வந்தாலுமே உங்களுக்கு அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியாது. ஸோ அந்த சர்டிஃபிகேஷனுங்கிறது அந்த இடத்துல யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஸ்கில்லை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்கில்லை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அண்ட் தென் வந்து சர்டிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சைபர் செக்யூரிட்டிக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் தெரிஞ்சது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் ஃபைனலி ஹவு டு கெட் அ ஜாப். இதில் வந்து நம்ம 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலேஜில் வந்து சைபர் செக்யூரிட்டி முடிச்சுட்டு இந்த மாதிரி கோர்சஸ்லாம் முடிச்சுட்டு சர்டிஃபிகேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஒரு அப்டேட்டட் ஸ்கில்ல இருக்கிற பர்சன் வந்துட்டு ஃபஸ்ட் கேட்டகரியில் வச்சுக்கலாம். செகண்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு ஸ்கில்மே இல்லாமல் பேசிக்கான நாலேஜ் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. அண்ட் நான் வந்து சிஎஸ் பேக்ரவுண்ட் கிடையாது, நான் எனி டிகிரி சம் அதர் டிகிரியில் இருக்கேன். ஸோ நான் எப்படி ஜாப் சர்ச் பண்ணுறது, இப்படி இருக்கவங்க வந்து நம்ம செகண்ட் கேட்டகரியில் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கேட்டகரி பர்சன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய இன்டர்வியூஸை கிராக் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். லைக் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிக் கம்பெனி எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனியில் சைபர் செக்யூரிட்டிக்குன்னு தனியாக வந்துட்டு ஓப்பனிங்ஸ் கொடுப்பாங்க.
அங்கே இன்டர்வியூஸ் வந்துட்டு கிளியர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறமே உங்கள் ப்ரிப்பரேஷன் நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ அதை கிராக் பண்ணுறதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். ஸோ கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிஷியலாகவே நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும். லைக் செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட், செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் மாரி நல்ல ஒரு ஜாபே கிடைக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்துட்டு அந்த ஹை அண்ட் லெவலுக்கு நீங்கள் ரீச் பண்ண முடியும். பட் இது இல்லாமல் செகண்ட் கேட்டகரியில் இருக்க பர்சன் எனக்கு வந்து நாலேஜ் கம்மியாக தான் இருக்குது, ஸ்கில் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி சர்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ சைபர் செக்யூரிட்டி தான் போகணும் அப்படின்னா பேசிக்காக 2 டீம் வந்து எல்லா கம்பெனிலையுமே இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாக், இன்னொன்று வந்து NSSC. இது வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே மோஸ்ட்லி இருக்கும். இது என்னென்ன டீம் பார்த்தீங்கன்னா, இந்த டீம் வந்துட்டு ஆக்சுவலாக நெட்வொர்க் ஆப்ரேஷன் சென்டர், இன்னொன்று வந்துட்டு நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர். ஸோ இந்த 2 டீம் வந்துட்டு டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் சைபர் செக்யூரிட்டி. வந்து இனிஷியல் லெவல் L1 லெவல் ஆஃப் சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்துட்டு செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த ரோலுக்கு கீழே வருவாங்க. இவங்களுடைய வேலை வந்துட்டு மெயின்டைன் அண்ட் ஹெல்த் செக்ஸ் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் இனிஷியலாக போகும்போது இந்த ரோலுக்குள்ளே போகிறதுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் தேவைப்படாது. ஸோ நெட்வொர்க்கிங்கோட கான்செப்ட் தெரிஞ்சால் இந்த மாதிரி டீம்ஸ்க்கு வந்து நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்ட் டைமாக நீங்கள் உங்கள் ஸ்கில்லை வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் எதுக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த டீமுக்கு போக போகிறீங்க சைபர் செக்யூரிட்டியில் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்றமே உங்கள் நாலேஜ் டெவலப் பண்ணணும். அதுக்கேற்றமே டூல்ஸை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும், ட்ரெயின் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணி சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆக முடியும். ஸோ சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுக்கு இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் டிமாண்டுங்கிறது நல்லாவே இருக்குது. பட் நீங்கள் அந்தளவுக்கு உங்கள் ஸ்கில்லை வந்து அப் டு டேட்டில் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ உங்கள் ஸ்கில்லை நல்லாவே டெவலப் பண்ணி இப்போ மார்க்கெட்டில் என்ன ஒரு இன்ஜினியர்ஸ்க்கு நீட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்றமே லேர்ன் பண்ணி உங்களை நீங்கள் அப் டு டேட்டில் வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டியில் ஜாப் கிடைக்கும். அண்ட் ஹவு லாங் இட் டேக்ஸ். நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போது இந்த நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக முடிச்சிங்கன்னா ஒரு 6 months to 1 year வரைக்கும் எடுத்துக்கும் இந்த நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் அண்ட் இந்த வெப் சர்வீசஸ், லினக்ஸ் எல்லாம் பற்றி படிக்கிறதுக்கு. பட் நீங்கள் ஃபுல் டெப்த்தாக படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் காலேஜ் டைமில் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் ஃபுல்லாக டெவலப் பண்ணிக்க முடியும். எந்தெந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சர்டிஃபிகேஷன் பண்ணலாம், எந்தெந்த மாதிரி நீங்கள் கோர்சஸ் பண்ணலாம், அண்ட் எந்த டூல்ஸ் வந்து இப்போ வந்துட்டு ரொம்ப அப்டேட்டாக இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கீழே லிங்க்கில் இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் முடிக்கணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியர்ஸ் CS டிகிரிலேருந்து தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ இனிஷியலாக உள்ளே போகும்போது நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் ஐடி கம்பெனிக்குள்ளே வந்துருங்க. வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு CS பேஸ் பண்ண ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பட் நீங்கள் இனிஷியலாக ஜாப்குள்ளே ஐடிக்குள்ளே வரத்துக்கு டிகிரிங்கிறதுலாம் முக்கியமே கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக இந்த சைபர் செக்யூரிட்டி இதில் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகும், நல்ல கம்பெனி நல்ல சேலரிக்கு போகணும் அப்படின்னா அவங்க நிறைய பேர் வந்து CS டிகிரி கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கம்பெனி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்ட் டைமாக ஒரு CS டிகிரி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எல்லா கம்பெனிஸுமே கேட்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா எல்லா கம்பெனிஸுமே வந்துட்டு CS டிகிரி கேட்குறதில்ல, மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் கேட்குறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நான் எந்த நாலேஜுமே இல்லைனாலும் எந்தெந்த கோர்ஸ் முடித்தா வந்துட்டு ஐடியில் நிறைய ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இனிஷியலாக என்ட்ரி லெவலில் ஐடிக்குள்ளே எப்படி என்ட்ரு ஆகுறதுங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஃபைனல் பர்சனல் சஜஷன் என்னன்னா, உங்களுக்கு இப்போது ஹேக்கிங் பற்றி நிறைய தெரியணும், உங்களுக்கு இப்போ ஹேக்கிங்காக ரொம்ப பிடிக்கும், ஈவன் ஹேக்கிங் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னுடைய கிளாஸில் வந்துட்டு ஒரு பசில் கொடுத்தாங்க அப்படின்னா நான் தான் ஃபஸ்ட் பர்சன் அதை சால்வ் பண்ணுவேன் அப்படிங்கிற சில பேர் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சைபர் செக்யூரிட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாகவே அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சில ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கும்போது. அண்ட் சைபர் ஃபாரன்சிக் அந்த கான்செப்ட்லாம் வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ அதை பற்றி நிறைய படிங்க. அண்ட் அந்த டொமைனுக்கு என்னென்ன லேர்ன் பண்ணிக்கணும், எந்தெந்த மாதிரி உங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ண ஆரம்பிங்க. ஸோ தட்ஸ் இட். உங்களுக்கு இந்த வீடியோவில் நல்ல இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த வீடியோ வந்து 3K லைக்ஸ்க்கு மேலே ரீச் ஆனிச்சு அப்படின்னா இந்த சைபர் செக்யூரிட்டியை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும், ஐடி ரிலேட்டடாக ஜாப்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video. Bye.